வணக்கம் geeks, welcome to phone and tower. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. அது என்ன இல்ல குறையா தான் இருக்கு. குறையா தான் இருக்கா? ஆமா. ஓகே. வணக்கம் geeks. சோ கவி என்ன கேட்டிருக்காருன்னா bro இப்போதைக்கு ஃபிட்னஸ்க்கு மட்டும் with motivation like scores to competitive என்ன bro ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? வேற வழியே இல்ல. Amazfit தான். Amazfitல நீங்க என்ன பண்ணலாம்னா இல்ல அதுக்கு தான் அதையும் நம்ம சஜஸ்ட் பண்ணிடலாம். இவருக்கு மட்டும் இல்ல இப்ப எல்லாருக்குமே சொல்லிடலாம். Amazfit Active. Amazfit Activeலாம் கூட வேணாம். Amazfit Activeல எட்ஜ்னு ஒன்னு இருக்கு. அது வந்து ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் டிரெக்ஸ் மாதிரி இருக்கு சரியா எவ்வளவு பாத்துருப்பியே அதுவும் 13 தான் ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான் ரெண்டுலயுமே ஜெப் கோச் எல்லாமே இருக்கு நீ சும்மா செக் பண்ணி பாரு இப்ப செக் பண்ணி பாரு எட்ஜ் ஆமா எட்ஜ் செக் பண்ணி பாரு அப்படியே ஃபர்ஸ்ட் ஜென் டிரெக்ஸ் மாதிரியே இருக்கும் அதனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு சரி அடுத்து என்னன்னா இப்போ Amazfitோட அபிஷியல் வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து ரீஃபப்டு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது ஜென்யூன் ரீஃபப்டு சோ அது வந்து என்ன பிரைஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1790 ரூபாய் ஆமா அந்த பிரைஸ்க்கே வந்து இந்த போன்லாம் ஆச்சு இந்த வாட்ச்லாம் பார்த்தேன் என்னன்னா BPU Pro அது வந்து வித் GPS சோ 2000 ரூபாய்க்கு கீழ வித் GPS ப்ராடக்ட் Amazfitோட சைட்ல இருந்து ரீஃபப்டா வரும்போது பெரிய பிளஸ் அதே மாதிரி Amazfit சைட்லயே நீங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியும் அண்டர் 5K இப்போ உங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் முக்கியம் அப்படின்னு நினைச்சா நீங்க GPS ஓட தான் வாங்கணும் சோ நான் இப்ப சஜஸ்ட் பண்ண மாதிரி BPU Pro BIP 3 Pro இதெல்லாம் ரீஃபப்ட் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க அப்படி இல்ல அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா நம்ம பிரைமரி மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும் வாட்சன் யூஸ் பண்ற BIP S5 BIP 5 அதை யூஸ் பண்றாங்க வாட்சன் சோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இப்போதைக்கு 7000 ரூபாய்க்கு பெரிய டிஸ்பிளேயோட வித் GPS ஓட சுத்திக்கிட்டு இருக்கும் சோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு சப்போஸ் நான் வந்து ஒன் டைம் வாங்க போறேன் ஒரு 3-4 வருஷம் இதுதான் யூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆக்டிவ் எட்ஜ் ஏன் சொல்றேன்னா டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எட்ஜ் சொல்றேன் பார்க்க போனா Amazfitல இப்போ T-Rex Pro கூட சம்டைம் ஸ்டாக் அங்கங்க பார்க்கலாம் 10000 ரூபாய் மாதிரியான பட்ஜெட்ல கிடைக்கும் சோ உங்களுக்கு ரகடா வேணும்னா T-Rex Pro ஒன்னு இருக்கு 10000 ரூபாய்க்கு அப்படி இல்லனா வந்து இந்த எட்ஜ் இருக்கு இது வந்து 17000 ரூபாய்க்கு கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் அந்த பாலிகார்பனேட் மாதிரியான டியூரபிள் மெட்டீரியல் வச்சு பண்ணிருக்காங்க T-Rex 2 இப்போ ஸ்டாக் பார்க்கவே முடியல மேபி ரீஃபப்டு ஸ்டாக் வந்ததுன்னா உண்டு இதை தாண்டி ஃபால்கன் மாதிரியான மாடல்லாம் இருக்கு அதை வாங்கினா நம்ம வந்து CMF ரோப்ல தொங்கிடலாம் சூப்பர் 50000 ரூபாய் 50000 ரூபாய் ஃபால்கனா அதுக்கு நம்ம கார்மெண்ட்லயே ஏதாவது ஒன்று தாண்டி போயிடலாம் ஓகே அடுத்து டாக்ரி நெமிசிஸ் ஆமா கேசி EDX Pro தான் ப்ரோ நான் யூஸ் பண்றேன் டாக்கு 3.5mm பெருசா டிஃபரன்ஸ் இல்லை மேபி அல் ட்ரெயின் ஃபிளாக்ஷிப் ஆமாம் ப்ரோ அது வந்து என்ன டிவைஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கு அதாவது எவ்வளவு பவர் டிரைவ் பண்ண முடியும் அந்த டைப் சி போர்ட்லங்கிறது இருக்கு அண்ட் உங்க நேம் என்னன்றதை நீங்க தயவுசெய்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் உங்க கமெண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல பாக்குறேன் ஆனா நீங்க உங்க பேர் தெரியாம நாங்க சுத்திட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான பேரெல்லாம் தெரியல நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா சோ அதனாலதான் சரி ஓகே ஆனா இப்போ வந்து கேசி EDX வந்து எப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாதிரி நிறைய பேர் வந்து அதனால தான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் உங்க போன்ல ஆல்ரெடி வந்து DAC இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா ஆடியோ அவுட்புட் சூப்பரா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் S10 சீரிஸ்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் LGல வந்து நம்ம G8X அப்புறம் பழைய V30 Pro V40 Pro V50 Pro இதெல்லாம் வந்து ஆமா சோ அதுலயே நம்ம நல்லா லிசன் பண்ண முடியும் சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் வச்சிருந்தீங்க குடுக்குறது இல்ல எல்லாரும் Qualcomm-ஓட நேட்டிவ் DAC-ஓட வருவாங்க ஆனா 3.5mm ஜாக் இருந்தது இல்ல அதான் ட்விஸ்ட் சோ அதனால டைப் சி வழியா ஆடியோ எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் அதனால தான் இப்போ ஹெட்ஃபோன் ஜோன் கான்செப்ட் கார்ட்ல என்ன பண்றாங்கன்னா டைப் சி டு 3.5mm அடாப்டர்லயே DAC வச்சு அதை வித்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ இது இருக்குலடா குரோமா அங்கெல்லாம் போனா குரோமாவோட ப்ராடக்ட்டே இருக்கான் DAC-ஓட இந்த டைப் சி டு 3.5mm அவங்க வந்து 6 months வாரண்டி 6 months வாரண்டி 300 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது அதுல இன்னும் பெட்டர் DAC இருக்கிறது வந்து 800 ரூபாய்க்குலாம் பார்க்க முடியுதுன்னாங்க இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும் சரியா வேணா நேர்ல போய் வாங்கி செக் பண்ணி நம்ம சொல்ல முடியும் அடுத்து யூசர் ஒரு பேரு ஏன்டா ஒத்தனுமே உண்மையான பேர் வைக்க மாட்டீங்களாடா அதுதான் ஒரு பெரிய வேதனையா இருக்கு ப்ரோ அண்டர் 10K எந்த ஃபிட்னஸ் ட்ராக்கர் வாங்கலாம் நிறைய மோட்ஸ் இருக்கிற மாதிரி இஃப் பாசிபிள் அண்டர் 7K ஆல்சோ நான் Realme GT60 யூஸ் பண்றேன் அதுல LTPO பேனல் லைட்டிங் இல்லாத ரூம்ல ஒர்க் ஆக மாட்டேங்குது அண்ட் பிரைட்னஸ் லோ வச்சாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ட்விட்டர் ஆல்சோ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க ஓகே அது LTPO வேரி ஆக மாட்டேங்குதுங்கிறது சரி ஓகே சொல்லு ஃபர்ஸ்ட் வந்து Amazfit BIP Unity அது சொல்லிடுவேன் 6000 rupees அதுவும் 7000 rupees தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு ஆனா GPS கிடையாது GPS இருக்கிற மாதிரினா வாட்சன் யூஸ் பண்ற BIP 5 அதான் நினைக்கிறேன் 8000 rupees சரி இல்ல அதுவே இப்ப ஆஃபர் இத கார்டு ஆஃபர்லாம் இருக்கும் அப்படி அது 7000 ரூபாய் அப்படினா ஆல்ரெடி நாங்க பேசிட்டோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்க்கு இதுக்கு தான் பதில் கிடைச்சது இல்லையா அதுல இருந்து நீங்க எதா பாத்துக்கோங்க சோ இந்த LTPO பேனல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வேரி ஆகணும் ரெஃப்ரெஷ் ரேட் வேரி ஆகணும் பட் அது இந்த மாதிரி நீங்க லோ பிரைட்னஸ்ல வேரி ஆகலன்னு சொல்றீங்க அது என்னன்னு வேணா நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நார்மலாக இது வரைக்கும் யாருமே வந்து இந்த ஃபோனை பற்றி வந்த புதுசில் வாங்கும்போது கம்ப்ளைண்ட்ஸ் யாரும் பண்ணல அப்டேட்டுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 hours SOT வந்துட்டு இருந்த இந்த ஃபோனு 7 hours SOT மாதிரி இருக்குங்கிறாங்க ஸோ அப்போ என்ன தெரியுதுன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் ஏன்னா இப்போ LTPOங்கிற அந்த பிரின்சிபல்ஸே ஒர்க் ஆகலை வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட்டுங்கிற ஒரு விஷயம் ஒர்க் ஆகலைங்கிறது தான் தெரியுது அதனால தான் எனக்கு SOT அடி வாங்கியிருக்கு இப்போ நார்மலாக நம்ம எதாவது படிக்கும்போது அப்போ என்ன ஆகணும் 1 Hz போகணும் இல்லை 10 Hz போகணும் அந்த மாதிரி லோ ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு போகணும் ஆனால் அது போகலை
போகாதனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா எஸ்ஓடி அடி வாங்க ஆரம்பிக்குது அதே கைண்ட் ஆஃப் கன்சம்ஷனுக்கு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ரியல்மி மேபி ஒரு அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது என்னன்னா லோ பிரைட்னஸில் எக்ஸ்ட்ரா டிம்முங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மேபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்சிடி பேனல் வேற லெவல் இங்கே பேர் வேற இங்கே பேர் இத்தனைக்கும் பேர் நல்லா தான் இருக்கு. ஸோ லோ லைட்டில் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கரெக்ட். எல்சிடி பேனலில் இந்த மாதிரி லோ லைட் விஷயத்தை சொல்கிறேன் வேறு எதுவும். அடுத்து சங்கரா ப்ரோ, நான் என்னோட ஓப்போ என்கோ X2 சார்ஜிங் கேஸ் தொலைச்சிட்டேன். பட் 2 இயர்பட்ஸ் மட்டும் இருக்கு. சார்ஜ் போட முடியாது. 10K கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். அதை சார்ஜ் பண்ண ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க ப்ளீஸ். இல்லை ப்ரோ, அதை சார்ஜ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. கஷ்டம். அதனால் அது நம்மளே டேரெக்டாக கரண்ட் கொடுத்துலாம் பண்ணுறதுலாம் வேலைக்காகாத விஷயம். ஏன்னா ரெகுலேட் ஆகி போகணும். பவர் வந்து ரெகுலேட் ஆகி மினிமலாக போகணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம்னா ஓப்போ அப்ரோச் பண்ணலாம். தப்பு இல்லை, நம்ம வந்து வெறும் பட் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஓப்போவே டேரெக்டாக அப்ரோச் பண்ணி. ஏன்னா சாம்சங்கில் என்ன பண்ண முடியும்னா கேஸ் மட்டும் பட்டு மட்டும்லாம் வாங்கலாம். அப்படியே வாங்கலாம். அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அப்படின்னா இப்போ நம்மளோட ஒரு சைடு பட்டு வேலை செய்யலன்னு ஏன் அந்த பட்டை ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் கூட வாங்க முடியும், தனியாக அதுக்கு பே பண்ணணும். அந்த மாதிரி இவங்க வந்து அழகாக என்ன பண்ணலாம்னா எனக்கு தெரிஞ்சு ஓப்போவை நீங்கள் அப்ரோச் பண்ணி, இது வந்து ஓப்போக்கே ஒரு பெரிய விளம்பரங்க. உங்கள் மூலமாக அந்த விளம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேஸை மிஸ் பண்ணிட்டேன், ஓப்போ கிட்ட நான் கேஸ் ரெக்வஸ்ட் பண்ணேன், அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க, கேஸ் மட்டும் வாங்கினேன், பட் இப்போ அதில் போட்டேன் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டர் ஃபஸ்ட்டு போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி இந்த ரெக்வஸ்ட்டை வைங்க. அங்கே வந்து அவங்க இதெல்லாம் பண்ணி தர முடியாதுன்னு சொன்னாங்கன்னா டேரெக்டாக ஓப்போவுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ, அதாவது சப்போர்ட் எப்படி அப்ரோச் பண்ண முடியுமோ, மெயில் போடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள். இப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா ஓப்போவை நம்ம புறம் தள்ளி செல்ல வேண்டாம். கரெக்ட். அதை தாண்டி அவ்வளோதான், அதை அப்படி தூக்கி போட்டு போக வேண்டியதான். அதை யாரை சொல்கிறேன், ஓப்போன்ற பிராண்டு ஆஃப்டர் சேல் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும் அப்படின்னா அவங்கள தள்ளி வச்சிட வேண்டியதான். கரெக்ட். அடுத்து இன்னொரு கொஸ்டின். ஹாய் ஸ்ரீவர்சன் அண்ட் சிவா, ஐம் யூசிங் எக்ஸ்டர்னல் மானிட்டர் அண்ட் கீபோர்ட் வென் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஐ வாண்ட் டு அவாய்ட் ஹெட்ஃபோன்ஸ். கேன் யூ சஜஸ்ட் நைஸ் எக்ஸ்டர்னல் மைக் வேர் வாய்ஸ் கிளாரிட்டி வில் பி குட். ஐ வில் யூஸ் கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் ஃபார் லிசனிங். மது, சென்னை. ஓகே, ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்றதை சொல்கிறேன். நான் நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் வந்து நானும் இன்னொரு 2-3 பசங்களும் ஒன்றா இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரே ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணிக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணேன்னா நம்ம சின்ன காம்பேக்ட் ஸ்பீக்கர்லாம் இருக்குல்ல, எம்ஐ அப்புறம் சோனி, இந்த காம்பேக்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எங்கேனாலும் வரமா உட்காந்துக்கலாம். எப்போல்லாம் காலில் பேசணும்னு நினைக்கிறேனோ அதுலேயே மைக் இருக்கும். அது சும்மா கையில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதுலேருந்து ஆடியோ ஆல்ரெடி செம்மையாக கேட்கும். இப்படி வச்சுக்கிட்டேன்னா எப்படி இருக்கும், இப்போ நானும் நீ உட்காந்துருக்கோம், இப்படி கையில் வச்சுக்கிறேன், அப்போ செம்மையாக கேட்கும். இதுலேயே மைக் இருக்கா, அப்படியே பேசிப்பேன். எக்ஸ்டர்னல் மைக்குன்றதுக்கு பதில் இந்த மாதிரி குட்டி போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வேலையை முடிச்சு விட்ரும். இதுக்கு வந்து இந்த போட்டு மிவி இவங்க கிட்டலாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 800 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்குது. ரிச்சி ஸ்ட்ரீட் போனால் 200 ரூபாய், பல்லாவரம் போயிட்டு 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுங்க. ஆமாம், உண்மைதான் இவன் சொல்கிறது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா இப்போ நான் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒன்று வாங்கினேன்டா, 200 கொடுத்து வாங்கினேன். அது 2 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அடிச்சு தம்சம் பண்ணது குட்டியாக காமிச்சேன். JBLன்னு போட்டிருக்கோம். ஆனால் JBL அவன் யூ மாதிரி போட்டு செட் பண்ணுங்க, UBL அப்படின்னு. சரியா? ஸோ அதெல்லாம் அபிபாஸ் மாதிரியே தான். ஸோ நல்லா உழைக்கும், ஒரு சிலதெல்லாம் நல்லா உழைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தனியாக மைக்குன்றதுக்கு அதுலேயே ஆடியோ வந்துட போகுது, அதுலேயே மைக்கும் இருந்துட போது, உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கலாம். செம்ம எக்ஸாக்ட்லி. ஆமாம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின். ஐ பாட் OnePlus Pad Go ஃபார் 14,000. இஸ் இட் வர்த்? கண்டிப்பாக வர்த் ப்ரோ. நம்ம எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுங்கிறது ஒர்த்தான்னு கேட்டால் இதுக்கான மறுவாழ்வு மையம்லாம் வைக்கிற அளவுக்கு நிறைய பேர் இது வந்து விளாண்டாங்க. ஆமாம், அவ்வளோ பேர்லாம் ஆனாங்க ஒரு காலத்தில். வந்து டிஷர்ட்டு எல்லாம் மீம் டெம்ப்ளேட் எல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்றதுக்கப்புறம் ஒர்த்தா இல்லையாங்கிற கேள்வியே அங்கே வரக்கூடாது. சரியா? அதனால நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அது ஒர்த்து தான். நிஜமாலே ஒர்த்து ப்ரோ. நானும் OnePlus Pad Go தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. அதே சமயம் வாங்கினதுக்கப்புறம் இப்படிலாம் கேட்காதீங்கிறேன்டா. ஆமாம்மா, கண்டிப்பாக வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு அவ்வளோதான். அதை விட்டு ப்ரோ போன வாரம் தான் கல்யாணம் ஆச்சு, மேரேஜ் லைஃப் எப்படி ப்ரோ நல்லா இருக்குமான்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டு தானே? இந்த மாதிரி எதையாவது வந்து கேட்டுட்டு வேற லெவல் கொஸ்டின், இது வேற லெவல் கொஸ்டின். லைஃப் தொலைச்சிட்டாடா. அடுத்து ஹை ப்ரோஸ் 20K ஒரு நல்ல ஃபோன் ஃபார் பேரண்ட்ஸ் சொல்லுங்க. மேன் ஹேனா வீடியோ காலுக்கு, மெயினாக வீடியோ காலுக்கு செல்ஃபி நல்லா இருக்கிற ஃபோனாக வேணும். ஒஸ்ட் கேஸ் ஐ கேன் எக்ஸ்டெண்ட் மை பட்ஜெட் டு 30K. ஒன்லி வீடியோ கால் அண்ட் யூடியூப் பார்ப்பாங்க, அவ்வளோதான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 20Kங்கிறது சூப்பர் பட்ஜெட். M35 Z9 இருக்கு, M35 இருக்கு, Z9X இருக்கு. அது சொல்ல மாட்டேன்டா இப்போதைக்கு. நல்லா இல்லை பேரண்ட்ஸ்க்கு எதுக்கு கஷ்டம்? ஆமாம், கரெக்ட் தான். ஆமாம். ஸோ அதனால தான் யோசிக்க தோணுது. மொக்க ஃபோனுன்னு டக்குன்னு சொல்லலை, ஆனால் பேரண்ட்ஸுக்கு இது வேணாம், அந்த லட்சணத்துக்கு போயிடுச்சு. ஆமாம், யூத்துங்களை சேவ் பண்ணுறதுக்கு 2A வாங்கலாம். 2A இப்போ ஆக்சுவலாக 20K வரும்னு நினைக்கிறேன் ஆஃபரில்.
ஃபோன் 2A நல்லா. ஆமாம், ஃபோன் 2A நல்ல ஆப்ஷனு. எனக்கு என்னன்னா நீங்கள் நிஜமாவே வந்து இப்போ M35 எப்படி இருக்குங்கிறது நாங்கள் யூஸ் பண்ணலை. ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் மற்றவங்களாம் இந்த ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் கிடச்சதோ அவங்க கவர் பண்ணுறதை வச்சு நான் சொல்கிறேனே தவிர நிஜமாவே யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா M55 F55ங்கிற தரித்திரம் வரும்போது ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் சூப்பராக தான் இருந்தது. 7 Gen 1லாம் தெரியும் போது எக்ஸினஸ்க்கு பதில் குவால்காமோட SoCன்னும் போது நமக்கு நெட்வொர்க் சூப்பராக இருக்குமென்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ரியல் டைமில் போய் பார்த்தா யாரும் அந்த கோமாளி மாதிரி தான் இருந்ததுன்னு வைங்க. அதனால மேபி M35 நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆனால் இப்போ ஃபன் என்னன்னா M35 மேலே ஏன் நம்புறேன், அதாவது M35 ஏன் நம்புறேன் அப்படின்னா எக்ஸினஸ்னால நம்புற அளவுக்கு இருக்கு 1380. ஸோ அது அந்த அளவுக்கு அந்த SoC ஓரளவுக்கு டீசெண்டான SoC. அடுத்து சூர்யா, ஹாய் அண்ணா, ஐ வாண்ட் டு பை நியூ ஃபோன். நவ் ஐ எம் யூசிங் iPhone 7 Plus. I am looking for overall phones like S23, iPhone 14 Plus, iPhone 15 128GB. Camera and video and little bit gaming also. Please suggest. S23 போகிறது தான் பெஸ்ட்டு. ஆமாம், ஆனால் ஒரு ஐஃபோன் யூஸர் இத்தனை வருஷமாக ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. ஆமாம், 128GB கரெக்டு. ஆனால் அதனால ஆல்ரெடி அவர் யூஸ் பண்ணுற 7 Plusலாம் என்ன இருந்திருக்கும் ஞாபகம் இருக்கா? 32GB, 64GB, 128GB தான் இப்போ பெரிய விஷயமாலாம் இருந்திருக்கும். அதனால என்னன்னா 15 போனா பேட்டரி லைஃப் டீசெண்டாக இருக்கும். டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். 14 Plus போனா ஃபார் ஷூர் பேட்டரி லைஃப் டெரராக இருக்க போகுது, அதில் டவுட் இல்லை. ஆனால் டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணுவீங்க. ஸோ டைனமிக் ஐலாண்ட்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் எதுக்கு தனியாக ஐலாண்டில் போய் வாழணும். அப்படி இல்லை அப்படின்னா 14 Plus போயிடலாம். டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான ஃபீச்சர் எனக்கு வேணும், ஃபோன் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ 7 Plus அப்படியே ஐடென்டிக்கலாக 14 Plus மாதிரி சைஸ் வைஸ் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இதுவே 15க்கு போனால் என்ன காம்பாக்டாக இருக்கும். S23யும் காம்பாக்டாக இருக்கும். ஆண்ட்ராய்ட் பக்கம் போகலான்னு நினச்சா S23 டவுட்டே இல்லாமல் போகலாம் 8 Gen 2னால. சூப்பர். இதுவே நான் iOSல கண்டினியூ ஆகிறேன்னு நினச்சா 15 வே பெட்டர். ஆனால் பாரு 7 Plus எப்படிப்பட்ட ஃபோன் தெரியுமா? நாசிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ரிமூவ் 3.5 jack ஆப்பிள் லைனப்பில், அது ப்ராப்ளம் இல்லை. ஹைலைட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் டு ஃபீச்சர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபோன் எப்படின்னா ஐஃபோன்லேயே பயங்கர ப்ரீமியம் மெட்டல் ஃபினிஷ். லாஸ்ட் ஃபோன் அதுக்கப்புறம் மெட்டல் ஃபினிஷ்லாம் போச்சு. ஸோ இதில் தான் பாலிஷ்டு பிளாக்லாம் வந்துச்சு, ரொம்ப ஃபேமஸ். அந்த பிளாக் பாலிஷ்டாகவே இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ ஐஃபோன் 7 வந்து இது பண்ணா நிறைய பேர் வித்தியாசமெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கேன். பட் அது வந்து வேறு லெவல் ஃபோன் தான். ஆனால் ஹீட் ஆச்சு. ஒரு பெரிய பிரச்சனை அதுதான், அந்த A9 ஃபியூஷனா அந்த சிப் வந்து நம்ம A9 ஃபியூஷன் தான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆச்சு. அது ஒன்று தான் வந்து 7 யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண பங்கமான பக்கு. மற்றபடி ஓகே, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் ப்ளஸ்னால. ஓகே, செம்ம. சிவா ப்ரோ, அதுக்குன்னு சாம்சங்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கு. சாம்சங் அல்ட்ரா ஸ்லோவா அனிமேஷனாக இருக்கும் ப்ரோ, அதை பற்றி இன்னும் பேசலை ப்ரோ. நான் இதை பற்றி நிறைய வீடியோவில் பேசுகிறேன் சரியா. ஆனால் நீங்கள் எல்லாரும் வந்து எல்லா இடத்துலையும் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களா? அதான் ப்ராப்ளம். நான் இது வரைக்கும் பேசி வச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா 2000-2500 வீடியோ தாண்டி போய்கிட்டு இருக்கும். எல்லா வீடியோலையும் ஒரே விஷயத்தையும் நான் பேசிட்டு இருந்தால் யாரும் லூசுன்றுவீங்க. ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்த தான் பேச முடியும். எல்லா இடத்துலையும் சாம்சங் வந்து என்னமோ எனக்கு தனியாக வந்து OnePlus ஒரு பொட்டி அனுப்பி சாம்சங் எங்கே பார்த்தாலும் அந்த அனிமேஷனை பற்றி பேசி கழுவி ஊற்றுங்க அப்படின்னு சொன்னால் என்ன நான் பண்ணலாம்? கரெக்டா? மற்றபடி நான் எப்படி பண்ண முடியும்? நியாயமாக பார்த்தா உங்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரு வண்டி நீங்கள் 15 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க. அந்த வண்டி வச்சிருக்கிற இன்னொருத்தர் என்னன்னா அந்த வடிவல் கம்பெனி மாதிரி தான். உனக்கு மட்டும் எப்படி 45 தருது? ஓகே, உங்களுக்கு 15 வருஷமா நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அவர் ஒரு காண்டில் சுற்றுவார். இப்போ என்ன எடுத்துக்கிட்டா நான் வந்து அப்போ சாம்சங்க்கு வந்து நான் பக்தாலாவே மாறிடலாம். சாம்சங்க்கு தனியாக மாலை போட முடியும், தனியாக ஒரு கயிறு கட்ட முடியும்னா சொல்லுங்க, கட்டிக்கிறேன். ஏன்னா 2 வருஷமா இப்போ 2 வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட. எப்படி பார்த்தாலும் 1.5 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. S23 அல்ட்ரா வச்சு துவச்சி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கேன். அதில் எடுக்காத வீடியோவா ஒன்றா வர ஃபுல் மெமரி ஃபுல்லாகி அதுவா வீடியோ கட் பண்ணுற அளவுக்குலாம் அடிக்கடி கொண்டு போகிறேன். ஸோ இந்த அளவுக்குலாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம்னு ஒரு விஷயம் வந்தது இல்லையே. அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சில இடங்களில் சொல்லி தான் ஆகணும். இன்னொன்று என்னன்னா M55 மாதிரியான ஃபோனை கழுவி ஊற்றும் போது வந்துட்டாங்க, நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க. கை கம்பட கத்தி கபடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. உனக்கு என்ன தெரியுமா சாம்சங்கை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேங் வரும். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா நிஜமாவே ஒரு ப்ராடக்டை டு த எக்ஸ்டெண்ட் வாழ்கிறவங்க, யூஸ் பண்ணி வாழ்கிறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராடக்ட் என்னன்னே தெரியாமல் வெறும் பட்ஜெட்டுக்காக வாங்கி, அதாவது கொஞ்சம் ஹைஃபையான ஃபோனாங்க வாங்கினா மார்க்கெட்டில் சமக்கித்து ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படி வாங்கிட்டு சுற்றுறவங்க கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் அனிமேஷன் ஒரு ஃபேக்டராக கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றிக்கலாம்ல, ரொம்ப நாளாக நான் காரி துப்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சைனீஸ் ரோம் வந்து இப்போ வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. HyperOS வரதுக்கு முன்னாடியே MIUI 14 செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. HyperOS இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போயிடுச்சு. HyperOS ஓவர்டேக் அடிக்கிற அளவுக்கு ColorOS 14 மாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தாண்டி ஒரு பூனை கத்தின்னு இருந்தது ஐஸ் யூனிவர்ஸ், ரொம்ப நாளாக கத்திட்டு இருந்தான். அப்போ அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் கத்தும் போது என்னன்னா அவனுக்கு இன்சைடர்ஸ் இன்ஃபோ நிறைய வரும். அவன் கத்தும் போது நமக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம்.
இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வியூவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்களா இல்ல கரெக்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தாண்டி இந்த ஐசி நியூஸ் பையன் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறான்னா அவனுக்கு வந்து என்ன ஆயிடுது இன்சைடர்ஸ் சப்போர்ட் லீக்டு கண்டென்ட்ஸ் இது எல்லாமே அவனை போய் சேர்ந்துறதுனால அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு 6 மாசம் முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிய வந்துருது அப்போ அவன் ட்வீட் பண்ணும்போது இவன் யாரா கோமாளின்னு தான் தோணும் அவன் என்ன சொல்றான் சாம்சங் வந்து இஸ் லேகிங் பிஹைண்ட்னு போட்டான் அப்ப என்ன இவன் சும்மா சாம்சங் போனை தான் யூஸ் பண்றாங்கிறான் சாம்சங் தான் பிடிக்கும்னு சொல்றான் ஆனா திட்டினே இருக்கான் அப்படின்னு தான் இருந்தது அப்புறம் பார்த்தா ஒரு ஃபோனா வெளில வர ஆரம்பிச்சது X100 ப்ரோலாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்தது ரைட்டுங்க அப்படிதான் இருந்தது கேமரா சென்ட்ரிக்காக நான் யோசிச்சு அதுவும் ஃபோட்டோகிராஃபி சென்ட்ரிக்காக போனேன்னா X100 ப்ரோ நான் எப்படி என்னடா சொல்ல முடியும் X100 ப்ரோ அதில் இருக்கிற 9300 தவிர மீது எதையாவது நான் சொல்ல முடியுமா ஸோ இப்படி தான் மார்க்கெட் மாறிக்கிட்டு இருக்கும் சாம்சங்காக எங்கள் கம்பு சுற்றி ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னங்கிறத உங்ககிட்ட இருந்து கேட்டு அதுக்கான ஆன்சரை தான் நாங்கள் கொடுக்க முடியுமே தவிர உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குங்கிறதுக்காக அதை பற்றி மட்டுமே என்னால் பேச முடியாது உங்களுக்கு ஒன்று பிடிக்காதுங்கிறதுக்காக அதை பற்றி நான் கேவலமாகவும் பேச முடியாது கரெக்ட் தான் யா Realme GT6 or OnePlus 12R எது வாங்கலாம் டியூரிங் திஸ் சேல் ஓவரால் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி GT6 தான் நான் சொல்லுவேன் உண்மைதான் ஓப்பனாக சொல்லிட்டேன் கரெக்ட் தான் GT6ல பார்த்தோன்னா 120 வாட் சார்ஜிங் இருக்குடா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கு 12R நல்ல ஃபோன் தான் அதுக்காக 12R மொக்கன்னு சொல்ல மாட்டேன் ஸ்க்ரீன் சூப்பர் இல்லை ஓவரால் டிசைன் எல்லாமே சூப்பராக ஆயிடுச்சு பேக் கிளாஸ் தான் 12R கிளாஸ் தான் ஆனால் 12R வந்து மெட்டல் கிளாஸ் இது பிளாஸ்டிக் கிளாஸ் ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும் GT6 வரும்போது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஃபோனுங்கிறத மறந்துடாதீங்க அங்கே ஏதாவது பார்த்தா OnePlus இருக்கும் இங்கே பார்த்தா Realme இருக்கும் மற்றபடி எல்லாம் ஐடென்டிக்கல் 100% ஐடென்டிக்கல் கந்தாவேல் Pixel 8 256GB or Moto Edge 50 Ultra or S23 256GB or Nothing Phone 2 512GB இந்நேரம் விக்கி ஒரு முடிவுக்கே வந்திருப்பான் ஆமாம் S23 256GB ஆக்சுவலாக மோட்டோரோலா Edge 50 Ultra ஒரு நல்ல ஃபோன் நல்ல கேமரா செட்டப் நல்ல டிசைன் எல்லாம் இருக்கு நமக்கு எங்க மோட்டோரோலாலேருந்து இந்த மாதிரி டிவைஸ்லாம் கிடைக்க போகுது ஆனால் 60,000 ரூபாய்க்கு அது ஒர்த் இல்லை அப்படி இருக்கும்போது கார்பரேட் ஆஃபர் ஸ்டூடெண்ட் ஆஃபரில் வந்து S23 மாதிரியான ஃபோனை பிலோ 50K வாங்க முடியும் போது அதுக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம் 7 வருஷம் அப்டேட்டுங்கிறதுக்காக Pixel 8 வாங்கி அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு வாழ்க்கை பூரா வருத்தப்படுறதுக்கு S23 மாதிரியான ஃபோனுக்கு போய் 4 வருஷம் நிம்மதியாக யூஸ் பண்ணிட்டு வித்துட்டு போயிடலாம் ஆமா நத்திங்கும் நல்ல ஃபோன் தான் அதுக்காக நத்திங் ஃபோன் மொக்கன்ல கொஞ்சம் பழசன் இல்ல அது 8+ Gen 1 இவனுங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க பேட்டரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு தான் மெயினா இவங்க யோசிச்சிருக்காங்க ஸோ அந்த 8+ Gen 1 அதுதான் இதுல இருக்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சம்டைம்ஸ் கேமிங்ல நல்லா இருக்காது மற்றபடி ஃபோன் 2 நல்ல ஆப்ஷன் தான் ரைட் இதுதான் என்னோட கமெண்ட்ஸ் வேறு சில கமெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி தான் பார்ப்போம் அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி பார்க்கலாம் பை